ஏகாதசி விரதங்கிறது ரொம்பவே உயர்வான விரதமாகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய அற்புதமான விரதமாக இந்த ஏகாதசி விரதமானது சொல்லப்படுது. இந்த ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 முறை வருதுங்க. வருஷத்துக்கு 24 முறை வருது. இந்த ஏகாதசி விரத நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் மே மாதத்திற்கான ஏகாதசி எப்பொழுது தொடங்குகிறது? ஏகாதசி விரத நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, அன்றைய நாளில் நம்ம எப்படி பெருமாளை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான பலனை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கலான்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப வருஷமாக இழுபறியாகவே இருக்குதா, அதில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான படப்படப்பாகவே இருக்குதா, பதட்டமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குதா? உங்களுக்கு இதுக்கு காரணம் தெரிய வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மே மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏகாதசி நாளில் நம்ம கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை செய்ய வேணுங்க, ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அபரா ஏகாதசி எப்பொழுது தொடங்குது, எப்பொழுது முடிய போகுது, நம்ம எப்பொழுது பாராயணம் செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் ஆண்டு அபரா ஏகாதசி பார்த்திங்கன்னா மே 13ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. ஏகாதசி திதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 12ஆம் தேதி காலை 10:37 மணிக்கு தொடங்கி மே 13ஆம் தேதி காலை 9:37 மணியோடு முடிவடையுது. நம்ம பாராயணம் செஞ்சு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்வதற்கு நல்ல நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மே 14ஆம் தேதி காலை 5:31 மணி முதலிருந்து 8:14 மணி வரையிலான நேரத்தில் நம்ம பாராயணம் செஞ்சு நம்முடைய விரதத்தை நிறைவு செஞ்சிடலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றளவுமே நிறைய பேர் கஷ்டத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையானது அமைங்க. அப்படி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், பிரச்சனை எல்லாமே விலகி போயிடுங்க. நீங்கள் ஏகாதசி நாள், அதாவது மே மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா ஜேஷ்டா மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசி ரொம்பவே அற்புதமான ஏகாதசி. இந்த நாளில் நீங்கள் பெருமாளுக்கு மஞ்சள் நிற பூக்கள், இனிப்பு வகைகள், அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை படைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது தீர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி, உங்களால் முடிஞ்ச பழங்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம். பஞ்சாமிர்தம் படைத்தும் நீங்கள் வழிபடலாம். அப்படி முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அபிஷேகம் பண்ணி நீங்கள் பெருமாளை வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களானது குறையுங்க. இந்த நாளில் நீங்கள் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செஞ்சுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது. அபரா ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிறைந்திருக்குங்க, செல்வ வளமானது கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏகாதசி கதைகளை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. படிப்பதோடு நிறுத்திடாமல் மற்றவங்களுக்கும் இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புண்ணிய பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய கையில் துளசி மாலை வச்சுக்கலாங்க. இல்லைன்னா அந்த துளசி மாலையை உங்கள் கழுத்தில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி போட்டுட்டு அன்றைய நாளில் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாங்க. என்னால் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச 108 முறை அந்த மந்திரத்தை அன்றைய நாளில் சொல்லுவது ரொம்ப ரொம்ப
ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இப்படி நம்ம சொல்வதனால பெருமாளுடைய அருளான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போயிருங்க. இந்த நாளில் பகாவதம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. நம்ம விரதத்தை பார்த்திங்கன்னா இந்த ஏகாதேசி திதி தொடங்கும் போதே நம்ம ஏகாதேசி விரதத்தை தொடங்கிட வேணும். அதே போல் நம்ம எப்போ முடிக்க வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவாதசியில் பாரணை செஞ்சு அதுக்கு பின்னாடி தாங்க நம்ம விரதத்தை முடிக்க வேணும். நம்ம விரதத்தை முடிக்கும்போது யாராவதுக்கு ஒருத்தருக்காவது நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம விரதம் இருந்ததனோட முழு பலனும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பெருமாளுடைய அருளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் யாராவதுக்கு ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க. இல்லை உங்களால் அன்னதானம் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுதோ அதை கூட நீங்கள் கொடுக்கலாங்க. அப்படி நீங்கள் கொடுப்பதனாலும் கூட பெருமாளுடைய அருளானது உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. அந்த வகையில் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஏகாதேசியாக சொல்லப்படுது. இந்த ஏகாதேசி பார்த்திங்கன்னா சித்திரை மாத கடைசியில் தேய்பிரையில் வருதுங்க. இந்த ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவோம். சில விரதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சில விரதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கஷ்டமான விதிமுறைக கொண்டிருக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த ஏகாதேசி விரதமாகும். சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் தொடங்கி மாலை நேரத்தில் விரதத்தை முடிப்பாங்க. ஆனால் இந்த விரதத்தை மட்டும் ஏகாதேசி நாளில் தொடங்கி துவாதசியில் தாங்க முடிக்க வேணும். ரொம்பவே இந்த ஏகாதேசி நாளுங்கிறது முக்கியமான நாளாக சொல்லப்படுது. விஷ்ணுவை வழிபடுவதற்கு அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இந்த ஏகாதேசி நாளானது சொல்லப்படுது. இந்த அற்புதமான ஏகாதேசி நாளில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய உடலை நம்ம சுத்தமாக வச்சுருக்க வேணும். நம்முடைய மனசையும் நம்ம விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுத்தமாக வச்சுருக்க வேணுங்க. முழுமையான பிரம்மச்சரியத்தை நம்ம கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. அதே போல் நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அரிசி உணவை நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எளிமையான உணவை தான் நம்ம சாப்பிட வேணும். அதே போல் நம்ம ஏகாதேசி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோரு இடத்துலையுமே சாந்தமாக தாங்க பேச வேணும். மற்றவங்க மீது நம்ம கோபப்படவே கூடாது. அதே போல் மற்றவங்களுக்கு நம்ம சாபமும் கொடுக்கவோ கூடாதுங்க. மற்றவங்கள நம்ம துன்பப்படுத்தவும் கூடாது. அவங்களுடைய மனசு வருந்தும்படியான செயல்களை நம்ம செய்யவே கூடாது. அதே போல் அவங்க மனசு வருந்தும்படியாக பேசவே கூடாதுங்க. அதே போல் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு நம்ம மரியாதை குறைவாக நம்ம அவங்களை கண்டிப்பாக நடத்தவே கூடாது. எல்லோருக்குமே நம்ம மரியாதை கண்டிப்பாக கொடுக்க வேணுங்க. மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நம்முடைய மனசுக்குள்ளார இந்த ஏகாதேசி நாளில் சொல்லிட்டு வரலாங்க. அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாய் விட்டு கூட நீங்கள் உச்சரிப்பது சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். அதே போல் இந்த ஏகாதேசி நாளில் கண்டிப்பாக முடி வெட்டக்கூடாதுங்க. நம்முடைய நகத்தையும் வெட்டக்கூடாது. தாடி மீசையை திருத்தக்கூடாதுங்க. இந்த நாளில் முழுமையாக உபவாசமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதே போல் அப்படி விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உணவு சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடுவதற்கு முன்னாடி முதல்ல அதை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து விட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் பிரசாதமாக அந்த உணவை சாப்பிடலாங்க. அன்றைய நாளில் பிராமணர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தானம் கொடுக்க வேணுங்க. ஏகாதேசி நாளில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னெல்லாம் பார்த்தங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகாதேசி நாளில் விரதத்தை கடைப்பிடிப்பதற்குன்னு ஒரு சில விதிமுறைகளானது சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அதிகாலையில் எழுந்திருக்க வேணுங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு சோப்பு வாசனை பொருள் இல்லைன்னா உடலை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை நம்ம அன்றைய நாளில் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. அதே போல் ஏகாதேசி நாளில் இலையை பறிக்கக்கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக துளசி செடியில் இருக்கக்கூடிய இலையை நம்ம கண்டிப்பாக பறிக்கக்கூடாது.
சரி, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, விரதத்தை கடைப்பிடிப்பதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு நல்லா சொல்லிட்டீங்க. இந்த விரதம் இருப்பதனால எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த நாள் ரொம்பவே புனிதமான நாளாகும். இந்த நாளில் நீங்கள் பெருமாளை நினச்சி விரதம் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான நாளில் முழு மனதோடு நீங்கள் பெருமாளை நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா, முழு பக்தியோடு பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையுமே பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். அதே போல் அளவில்லாத நல்ல பலன்களானது இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி நாளில் நம்ம இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால பெருமாளுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. இதனால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள், இடையூறுகள் எல்லாமே விலகிவிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும்.